அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நிமிடமும் இடைப்படுகிற தேவனாய் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். ஹalleluya. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஆமேன், ஹalleluya. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வித்தாய் இருக்கும்போது, ஆண்டவரை அவருடைய நாமத்தை கனம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும்போது, நிச்சயமாக உங்களுடைய வரப்போகிற சந்ததி ஹalleluya அது தேவன் தமக்கான தெரிந்து கொண்ட சந்ததியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பார். நாம் துதிக்கும் போது எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம், ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்க உங்களை மறக்க கூடாதுப்பா, ஒரு நிமிஷம் கூட நாங்க உங்களை மறக்க கூடாது ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை துதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லலாமா? ஹalleluya. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி உமக்கே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி உமக்கே. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பை மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. சொல்லுங்க எல்லாரும், தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரே. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, யோசபாத்துடைய நாட்களிலே ஆண்டவரை துதித்து பாடும்படியான பாடகர்களை ஏற்படுத்தின நேரத்திலே அந்த சேனைகள் சிதறி ஓடி போனதல்லவா? அதே போல இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவரை துதிக்கும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹalleluya. எல்லாரும் சொல்லலாமா? சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே. யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. தூதிக்கின்றோம் தூதி பாடல் பாடி, தூயாதி தூயவரை. அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. சிறைச்சாலையில் கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டு அவ்வளோ வேதனையோடு இருக்கும்போது கூட ஆண்டவரை முறுமுறுக்கல, ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அந்த சூழ்நிலைகள் மாறினது.
கட்டுகள் உடைக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை துதித்து பாடும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில மாறும். நம்ம சொல்லலாமா? சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, மாறிடும் துதிக்கும் போதே, துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி உமக்கே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி உமக்கே. துதிக்கின்றோம் துதிப்பாடல் பாடி தூயாதி தூயவரை. ஹalleluya ஹalleluya பலரி பதர சந்தரபா. ஹalleluya. ஆண்டவர் பெரிய தேவன், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அப்படியே நீங்க கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாங்க. ஒருவேளை தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதித்தார்ன்றதை நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு மகிமையானவைகளை செய்தார் என்பதை நீங்க மறந்திருக்கலாம். ஆனா அவர் செய்த நன்மைகளை நீங்க திரும்பி பார்ப்பது, அவைகளை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருவது, அவைகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து தேவனுக்கு துதியும் மகிமையும் கனத்தையும் செலுத்துவது, அது தேவனுக்கு பிரியமானவைகள். ஆமேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதித்தலோடு ஏறெடுக்கப்படாத ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையானவைகளுக்காக நீங்க நன்றி செலுத்தலைன்னா நிச்சயமா ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது. இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இவ்வளவாய் நடத்தி வந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஹalleluya. ரீபல ஹந்தரபல ரீகலபரபா. கொஞ்சம் திரும்பி பாப்பீங்களா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த பலத்த கிரியைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya. ரீபா லகந்தரபா லோக ராதிபல சந்தரபல ரீகலபரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. இதுவரைக்கும் நடத்தின காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். சொல்லுங்களேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவுக்குள்ள கொண்டு வந்து சொல்லுங்களேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன்,
நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீர், வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீர். சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. சொல்லுங்க எல்லாரும், சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே, பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே ஆண்டவரே உமக்கு துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துதிகளை நீர் அங்கீகரித்தபடியால் மை துதிக்கிறேன். மை துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.